களத்தில் எப்படி வேலை செய்யறது, மக்கள் மனசை எப்படி ஜெயிக்கிறத பற்றி ஒரு தரோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதிர்ஷ்டவசமாக இப்போ அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சதுனால அதிமுகவுக்கும் அவருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. சார், ஒரு கட்சிக்கு பெரிய ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு, அந்த பக்கம் போக்கு மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ரசிகர்கள் விசிலடிக்கிறவங்க எல்லாம் போறதுன்றது அது ட்ரெண்ட் கிடையாது. பல அரசியல் கட்சிகள்ல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டா அது ட்ரெண்ட். விஜய் என்ன பண்றாரு? பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரிக்கிறாரு. இப்போ நானும் அதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். விஜய் எங்க கொள்கை எதிரியாவே இருக்கட்டும், ஆனா தம்பி விஜயோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டா நான் எதிரியா இல்லைன்னு தீர்மானிக்கலாம். விஜய் போய் ஹோட்டல்ல உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சூடா ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமோ எவ்வளவு முட்டாள்தனமோ, அந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கு அந்த கொள்கையை. சூடா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி ஒன்னா இருக்கும்? சினிமால கமலஹாசன் பேசுறது கொஞ்சம் புரியுங்க, ஏன்னா அது ஸ்கிரிப்ட் அவர் எழுதுறது இல்ல, டப்பிங் வேற கொடுப்பாங்க, எழுதி கொடுக்குறாங்க. அவரா பேசுற ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை விட நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில டக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன கேட்டாரு நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அவர் கேட்டிருக்க பார்ப்போம், அந்த பதிலை வாங்கியிருக்க பார்ப்போம். நான் அரசியலை விட்டு போயிடுவேன். இந்தியா முழுக்க குறிப்பா நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் மாதிரி உள்ளவங்க பேசுற தலித் அரசியல்ல முக்கால்வாசி 90% ஆஃப் தலித் பாலிடிக்ஸ் மோடி செய்யறாரு, நரேந்திர மோடி செய்யறாருன்றதெல்லாம் அவர் கண்ணை மறைக்குது. பிஜேபியை பாக்குறப்போ ஒரு திருதராஷ்டிரன் மாதிரி கண்ணை கட்டிக்கிறாரு. திமுக அறிவாலய ஸ்டாலின் இவங்க எல்லாம் பாக்குறப்போ நல்லா விரிச்சு கண்ணை நல்லா விரிச்சு பாக்குறாரு. அவருக்கு இல்லை இதெல்லாம் பெருசா தெரியுது. அதை நிரந்தரப்படுத்திட்டா அது குல அரசியல், குல ரீதியா வாரிசு ரீதியா பண்ற மாதிரி ஆயிடும். இது ஒரு வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்படின்னா தூய்மை பணியாளர்களை ரிசைன் பண்ண சொல்லுங்க. நான் திருமாவளவனுக்கு அதான் கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் காங்கிரஸை விடுங்க, அது சோரம் போன கட்சி. கம்யூனிஸ்டுகள் கொஞ்சமாவது லேசா அரும்பு மீசையாவது ஒட்டி இருக்கு, முறுக்கு மீசை இல்லைன்னா கூட அரும்பு மீசையாவது இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட். எங்க போச்சு? நிறைய கம்பெனி இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள போனீங்கன்னா உள்ள போறப்போ அந்த பொருள் வேற மாதிரி போகும். கரும்பு உள்ள போறப்போ வேற, ஆலைக்குள்ள போறப்போ வேற மாதிரி போகும். ஆமா, கரும்பா உள்ள போனா கரும்பா தான் வெளியில வரணும் அவசியம் இல்லை, கிடையாது. அது மாதிரிதான் திருமாவளவன் போறப்ப அப்படி இப்படின்னு முறுக்கு காமிச்சு ஒரு வெளியில வந்தவரை பதப்படுத்தப்பட்ட உணவு மாதிரி அப்படியே பக்குவமா வந்து அதை பேக்கிங் போட்டுறான். ஒரு வடிவேல் சொல்லுவார்ல, முன்னாலாம் அடிச்சு துவைச்சு தான் போவாங்க, இப்ப அடிச்சு துவைச்சு காய போட்டு கிளிப் வேற போட்டுட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லுவார்ல வடிவேல். அந்த மாதிரிதான் திமுக வந்து கூட்டணி கட்சிகளை அடிச்சு துவைச்சு காய போட்டு கிளிப் வேற மாட்டிட்டு போயிடுவாங்க. வணக்கம் அன்புநேயர்களே, நான் உங்கள் யோகேஷ். இது உங்கள் இளைய பாரதம் நியூஸ் சேனல். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள். அவரோட கேட்பது நிறைய கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். எதுக்கு அப்படின்னா, பாஜகவில் ஸ்டேட் செக்ரட்டரியா 3rd டேர்மா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இது வந்து 3rd டேர்முக்கே ஒரு ராசி இருக்கு. அதாவது குஜராத்ல சிஎம்ஆ இருக்கும் போது நரேந்திர மோடி பிஎம் கேண்டிடேட்டா 3rd டேர்ம்ல தான் மாறினாரு. ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியா வாழ்த்துக்கள். அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிஎம் வந்து 3rd டேர்ம் இருக்கும்போது வேர்ல்ட் லீடர் ஆயிட்டாரு, அமெரிக்காக்கே சவால் விடுறாரு, அந்த ரேஞ்சுக்கு மேட்டாரு. இப்போ உங்க 3rd டேர்ம் ஜெர்னி எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இது வந்து கட்சியில பொறுப்பு என்பது ஒரு அலங்காரம் இல்லை, இதுல ஒன்றும் அகங்காரம் இல்லை. நமக்கு மக்கள் பணி செய்வதற்கு, கட்சியில தொண்டர்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ் தானே தவிர இது ஒரு ஆர்னமெண்ட் இல்லை. ஆர்னமெண்ட் வேற, இன்ஸ்ட்ருமெண்ட் வேற. ஆனால் அப்படிதான் பார்க்குறேன். இது வந்து கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், குறிப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், இவங்கெல்லாம் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காமிக்குது. அந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக ரெசிப்ரோகேட் பண்ணணுமே, அந்த அச்ச உணவு தான் எனக்கு ஏற்படுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், நம்ம கூடுதல் பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது அப்படின்னு நினைவுபடுத்திகிட்டே இருக்காது. அதனால் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். இதை ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். நான் ஆஃப்டர் நயினார் நாகேந்திரன் சார் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூத் லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல அதிக வேலை நடக்கிற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. எப்படி தெரியுது சார்? கட்சி இயற்கையாகவே தனது பயணத்தை, பணிகளை தொடர்ந்து கொண்டு போகுது. நீங்கள் தான் ஒன்னொன்னையும் ஒரு இண்டிவிஜுவல் லீடரோட தொடர்புபடுத்தி பார்க்குறீங்க. இப்போ தமிழிசை வந்தவர்கள் இது நடந்துச்சு, எல்முருகன் வந்ததுக்கப்புறம் தான் யாத்திரைன்னே ஒன்று நடந்துச்சு, அது வரைக்கும் இல்லை. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் கட்சி வந்து ஏதோ வேகமாக இருக்குது. இப்போ நயினார் வந்ததுக்கப்புறம் தான் பூத்து, இப்படிலாம் இல்லை. கட்சிக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. கட்சியினுடைய செயல் திட்டம்ன்றது ஆல் இண்டியா பேட்டர்ன். தேர்தல் வரும்போது என்ன பணிகள், தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்களில் என்ன பணிகள்,
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கஸ்டமைஸ்டா அந்த மாநிலத்துக்குரிய அரசியல் பணிகளை எப்படி எடுத்து செய்யணும், இதுக்கு தேசிய தலைமையுடைய வழிகாட்டுதல் இருக்கு. பட் அது வந்து 1/3 தான். மிச்சம் உள்ள 1/3 மாநில தலைமையினுடைய வழிகாட்டுதல், மாநில நிர்வாகிகள், மையக்குழு இதெல்லாம் சேர்ந்து பண்ணும். அதுல மாநில தலைவருடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். மிச்சம் இன்னொரு 1/3 இருக்குல்ல, அது வந்து கீழ் மட்டத்துல, ஸ்தல மட்டத்துல, லோக்கல்ல மாவட்ட தலைவர், மண்டல தலைவர், கிளையில வேலை செய்ய வேண்டிய இவங்க அவங்களும் சுயமா சிந்திச்சு வேலை செய்யறாங்க சிஸ்டம். அதனால தேசியம், மாநிலம், மாவட்டம் இது வந்து ஒரு நேர்கோட்டில் இணையும் போது வெற்றி வந்து கிடைக்கும். அந்த வேலைகளுடைய சிறப்பு வந்து நமக்கு வெளியில தெரியும். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம், மாநிலத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவர் மிக மூத்த அரசியல் தலைவர். பிஜேபிக்கு வேணா அது புதுசா இருக்கலாம், அவர் வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து. ஆனால் அரசியல்ல அவருக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேலான அனுபவம் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே அவர் பல இலாக்காக்களை, முக்கியமான இலாக்காக்களை வச்சிருந்த நம்பத்தகுந்த ஒரு அமைச்சர்கள் பட்டியலில் வந்து ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தாங்க. ரொம்ப அம்மையாருடைய ட்ரஸ்டட் லெப்டினன்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கைக்குரிய தளபதி, அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. ஒரு காலத்துல என்ன பேசப்பட்டதுன்னா, இடையில ஓபிஎஸ் அவர்களுக்கும் முன்னால சீனியரா நயினார் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க ஜெயலலிதா அம்மையாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. நிறைய பத்திரிகையெல்லாம் கூட அது பூடகமா அந்த செய்தியெல்லாம் வெளியில வந்தது. அது அந்த அதுக்கப்புறம் அது ஓபிஎஸ்க்கு போச்சுன்னு வைங்க. இப்படி அவர் ரொம்ப சீனியர் லீடர், பல தலைவரோட நம்பிக்கைக்குரியவர், எம்ஜிஆர் அவர்களோட, ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்து பணியாற்றினவர். அவர் நம்ம கட்சி கிடைச்சிருந்தது ஒரு பெரிய பாக்கியம் தான். அதனால அவருக்கு அந்த களத்துல எப்படி வேலை செய்யறது, மக்கள் மனசை எப்படி ஜெயிக்கிறத பற்றி ஒரு தரோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதிர்ஷ்டவசமா இப்போ அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சதுனால அதிமுகவுக்கும் அவருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. இவர் அதிமுக விட்டுட்டு வெளியில வந்தாரே தவிர அதிமுகவை பகைத்து கொண்டு வெளியில வரல. அதிமுகவோட தொண்டர்களையோ தலைவர்களையோ தொடர்ந்து இரிட்டேட் பண்ணவும் இல்லை. இவர் வெளியில வந்து கூட அவங்க மேல உள்ள மரியாதை, கட்சி மேல உள்ள மரியாதை, அதிமுகவோட மூத்த தலைவர்கள் மேல உள்ள மரியாதையெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணார். அதனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அது நல்ல ஜெல்லாகுது, ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. இது வந்து இப்போ உள்ள தமிழக சூழலுக்கு அது தேவை. நயினார் அவர்களது அந்த ஆட்டிடியூட் மாதிரியான தலைவர்கள் வந்து இப்போ ரொம்ப தேவை. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா அதை கொண்டு போயிருக்காரு. சிம்மரிங் இல்லாமல் கூட்டணி வந்து கொண்டு போகுது. அதனால கட்சிக்கு வந்துங்க ஒவ்வொரு தலைவரும் அவர்களது பதவி காலத்தில் யாராக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மிகச்சிறந்த பங்களிப்பு வித்தின் கோட்டு அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், அன்னைக்கு இருந்த சமூக சூழல். இப்போ கருணாநிதியும் ஜெயலலிதா அம்மையாரும் உயிருடன் இருந்த காலத்தில், அவங்க ரொம்ப ஆக்டிவ் அரசியல் இருந்த காலத்தில் அரசியல் செய்கிறப்ப அது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இல்லையா? இப்போ விஜயகாந்த் மாதிரி, கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு பெரிய அரசியல் சக்தி பூதாகரமாக பிரம்மாண்டமாக எழுந்து வரும்போது அன்னைக்கு இருந்த பிஜேபி லீடர்ஸ் எத்தகைய அரசியலை கையாண்டிருப்பாங்க, அதில் எவ்வளோ வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லா காலகட்டமும் ஒன்றல்ல. இப்போ மாநிலத்தில் நமக்கு ஆதரவான கட்சி இருக்கிறப்ப இந்த தமிழ்நாடு பிஜேபிக்கு சில சங்கடங்கள் இருக்கு. மாநிலத்தில் கூட்டணி கட்சி எடுத்து ஃபைட் பண்ண முடியாது. மத்தியில் காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் இருக்கும் போதும் பிஜேபியினுடைய குரல் விலை நசுக்கப்படும், ஜனநாயக உரிமையில் பறிக்கப்படும் போதும் அதற்குரிய ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு தலைவருக்கும் உகந்த காலகட்டம்னு ஒன்று வருது. அதாவது பாய்மரத்தை எடுத்துட்டு படகுல போனால் அந்த ஃபேவர் விண்டும்பாங்க. நமக்கு சாதகமான காத்தடிக்கிற காலம் இருக்கு, பாதகமா எதிர்காத்து அடிக்கிற காலம். சைக்கிள் ஓட்டினாலே தெரியும், ஆடி மாசத்துல எதிர்காலத்துல சைக்கிள் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் புரிந்து கொண்டு அந்த கப்பலை கரை சேர்க்கிறவன், அந்த களத்தை கரை சேர்க்கிறவன் தான் நல்ல தலைவன். அதனால நயினார் அவர்கள் வந்து ரொம்ப கீழே கிளையில ஒவ்வொரு பூத்துல என்ன வேலை நடக்கணும், ஒவ்வொரு மாவட்ட அரசியலை எப்படி கையாளணும், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறணும், இதுல எல்லாம் அவர் ரொம்ப குறியா இருக்கார். இரட்டை இலக்கத்துல, டபுள் டிஜிட்ல வரக்கூடிய சட்டமன்றத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ராத்திரி பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த அந்த பணியினுடைய ரிசல்ட் இந்த ஏப்ரல் மேலே தெரியும். நயினாருடைய முயற்சி வந்து அது முழுமையடையும் இல்லை ஏப்ரல் மேலே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவரை இப்போ நான் பாராட்டுறேன், அப்போ நீங்கள் பாராட்டுறீங்க. இந்த கொஸ்டின்லேயே ஒரு ஆட் ஆன் கொஸ்டின் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து அம்மாவோட சீடர் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அப்பயே அம்மா கிட்ட பாராட்டுகள் பெற்றவர். அதாவது களப்பணிகள்லையும் நல்லா வேலை பார்த்தவர். பெரிய பெரிய மாநாடுகள் போட்டு அம்மாட்ட ரெகனேஷன் வாங்கினார்னு பல ஸ்டோரிகள் சொன்னோம், நான் கேட்டோம். ஓகேங்களா? அந்த களப்பணியை தான் இப்போ பிஜேபிலையும் நல்லா பண்றாங்களா அப்படின்னு கேட்குறேன். பிஜேபி அதிமுக மாதிரியான களப்பணி பிஜேபி பண்ண முடியாது. பிஜேபியிலன்னு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் இருக்கு. உதாரணமா ஒரு கிளை அப்படின்னா அதிமுகவில் வேற கான்செப்ட், திமுகவில் வேற கான்செப்ட், பிஜேபியில் வேற கான்செப்ட். பிஜேபியில் ஒரு வாக்குச்சாவடி, ஒரு பூத், அதை கிளையா வச்சிருக்கோம். இப்போ இதுவே திமுகவில் அதிமுகவில் 25 உறுப்பினர் இருந்தாலே ஒரு கிளைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அவங்களுடைய சிஸ்டம் வேற. அது மாதிரி பூத் கமிட்டி போடுறதுல நமக்கு அவங்களுக்கும் அணுகுமுறையில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. BLA 2 போடும்போது பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடியிலையும் இருக்கிறதுலையே உயர்ந்தபட்ச உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறவங்க BLA 2 ஆகணும்னு
பிஜேபிக்கு வழிகாட்டுதல் இருக்கு. ம். இப்போ உதாரணமா என்னுடைய பூத் வந்து பூத் நம்பர் 62 மதுரை கிழக்கு தொகுதியில. இந்த 62ஆம் நம்பர் பூத்துக்கு BLA 2 நான் தான் இருக்கணும்ன்றதா கட்சியோட வழிகாட்டுதல். நான் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க, மாநில அளவுல பொறுப்புல இருக்கேன், நான் என்னை போய் ஒரு பூத்துல BLA 2 இருக்க சொல்றீங்க அப்படிங்க பேச முடியாது. இப்ப இந்த மாதிரி சிஸ்டம் திமுக அதிமுக இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படும்படி உதாரணம் சொல்றேன். 30 வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலில் 30 வாக்காளர்களுக்கு வந்து ஒரு பேஜ் இருக்கும். பேஜ் பிரமுக்குமாங்க, பக்க பிரமுக். கட்சிகள் என்ன செய்யும், 30 பேர் கொண்ட அந்த பட்டியல் அந்த பக்கத்துக்கு மட்டும் ஒரு பொறுப்பாளர் போடும். அவருடைய வேலை என்னன்னா அந்த 30 குடும்பங்களை மட்டும் பார்ப்பார், 30 வாக்குகளை மட்டும் பார்ப்பார். குடும்பங்கள் இல்ல, 30 வாக்குகள், ஒரு 7-8 குடும்பம். இது பாஜகலையா? நிறைய கட்சி அப்படி செய்யறாங்க. ஓகே. குஜராத்ல அமித்ஷா அவர்களது சொந்த தொகுதியில அவருடைய பூத்துல அந்த 30 பேர் கொண்ட அந்த பட்டியல் இருக்குல்ல, ஒரு பேஜ் இருக்குல்ல, அதுக்கு அமித்ஷா தான் பக்க பிரமுக், பேஜ் பிரமுக். நம்பர் 2 இன் தி பார்ட்டி. ஆமா. ஹோம் மினிஸ்டர், செலிப்ரேட்டட் பொலிட்டிக்கல் லீடர், பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனா அவரது சொந்த பூத்துல அந்த 30 பேருக்கு அவர் தான் பக்க பிரமுக். இப்போ அந்த கிளை தலைவர் இருக்கார்ல, கிளை தலைவருக்கு கீழே ஒரு 30 பேஜ் பிரமுக் இருப்பாங்க. ஏன்னா 30 × 30 900 ஓட்டு வரும், அதை ஒட்டி இருக்கும். 30 32 முன்ன பின்ன இருக்கலாம். அந்த அந்த பக்க பிரமுகர்களை வச்சுட்டு அந்த கிளை தலைவர் ஒரு கூட்டம் நடத்தினா, அவர் கிளை தலைவர் தலைமையில கூட்டம் நடத்தினா, அமித்ஷா இஸ் தி பார்ட்டிசிபென்ட் இன் தட் கூட்டம். இவர் லீடர் இல்லைங்க. அங்க கிளை தலைவர் தான் தலைமையேற்று கூட்டம் நடத்துவாரு. எல்லாரையும் போல அமித்ஷாஜியும் அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு ரிப்போர்ட் கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. பிஜேபிக்கும் மற்ற கட்சிக்கும் பெரிய சிஸ்டம் வேறுபாடு. இப்ப இங்க ஸ்டாலின் அவரது பூத்துல அவர் பக்க பிரமுக் கிடையாது, அவரது பூத்துல அவர் BLA 2 கிடையாது. நான் நயனா நாயகன் அப்படி இல்லை, அவரது பூத்துல அவர் BLA 2 ஆவார். கட்சி இங்க அப்படிதான் பண்ணும், சிஸ்டம் அப்படிதான். இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. அதனால அப்படியே சொல்ல முடியாது. ஆனா பயலார்ஜ் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். பூத்துல வேலை செய்யறப்போ ஒரே மாதிரி வேலை செய்யும். அதுல நயினார் அவர்களுக்கு அவருக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, நிபுணத்துவம் இருக்கு. பல கட்சிகளை அவர் பார்த்துருக்கிறார்ல, குறிப்பா அதிமுக ஆழமா ஊறி வந்திருக்கிறதுனால அந்த அனுபவம் அவருக்கு இங்க பெரிய அளவுல கை கொடுக்கும். நிச்சயமா பிஜேபிக்கு அது நல்லது. இப்போ கூட்டணி நல்ல வெற்றி வாய்ப்போட தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஷூர் பாஸ். உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, ஒரு பெரிய மாஸ் லீடர் உள்ள வராப்ல இல்ல? யாரு? விஜய். மாஸ் லீடர்னு பார்க்கலாம். மதுரையில் கூட மாநாடு போட போறாங்க. விசில் அடிச்சா கொஞ்சம் தான் அங்க இருக்கு. என்ன யார் இருக்காங்க சார்? ஒரு கட்சிக்கு பெரிய ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு, அந்த பக்கம் போக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ரசிகர்கள் விசிலடிக்கிறவங்க எல்லாம் போறதுன்றது அது ட்ரெண்ட் கிடையாது. பல அரசியல் கட்சிகள்ல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டா அது ட்ரெண்ட். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடனே அப்படிதான் நடந்துச்சு. நாஞ்சில் மனோகரன் போனாரு, அவர் திமுகவில் ரொம்ப பெரிய இடத்துல இருந்தவர். நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் கூட போனாரு, தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லணுமா அதெல்லாம்? இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் போக ஆரம்பிச்சு பயணிக்காரர். SD சோமசுந்தரம் போனாரு திமுக இருந்து. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. விஜயகாந்த் சார் ஆரம்பிக்கும் போது பண்டுட்டு நாமச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. மாஃபா பாண்டியராஜனே பிஜேபியில இருந்தவர் தானே. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோடனே மாஃபா பாண்டியராஜன் போனாரு. நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, அதனால போறாங்க, அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி விஜய் கட்சிக்கு இது வரைக்கும் யாரும் போலையே. விஜய் என்ன பண்றாரு? பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரிங்கிறாரு. இப்போ நானும் அதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். விஜய் எங்க கொள்கை எதிரியாவே இருக்கட்டும், ஆனா தம்பி விஜயோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டா நான் எதிரியா இல்லைன்னு தீர்மானிக்கலாம். சொல்லுங்க நீங்க. இந்த கேள்வி பெரிய மாஸ் லீடர் விஜயோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் அதை பத்தி பேசலாம். விஜயோட கொள்கை என்ன? சோசியலிசமா, சமய சார்பற்ற தன்மையா, தமிழ் தேசியமா, தேசிய தமிழா? ரெண்டு கண்டென்ட். திராவிடமும் தேசியமும் ரெண்டு, தமிழ் தேசியமும் அது எப்படி இருக்கு? சூடான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. விஜய் போய் ஹோட்டல்ல உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சூடா ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமோ, எவ்வளவு முட்டாள்தனமோ, அந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கு அந்த கொள்கையை. சூடா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி ஒன்னா இருக்கும்? திராவிடம் என்ற அந்த அந்த கருத்தாக்கத்தை எதிர்த்து உருவானதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ன்ற கருத்தாக்கத்தை எதிர்த்து உருவாக்குனதான் நாங்க சொல்ற தேசிய தமிழ். நாம் தமிழர் கட்சி சொல்றது தமிழ் தேசியம், நாங்க சொல்றது தேசிய தமிழ். இந்த நாட்டுல எல்லாமே தேசியம்ன்றோம். ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்தியாதான் தேசியமே. நீங்க மாப்போசியை விட தமிழ் பற்றி யாருக்கா இருக்கா இந்தியாவில்? தமிழ்நாட்டில் சீமானோ மற்றவங்களும் அதை விட என்ன பெரிய மம்மா கொடுக்க? அதெல்லாம் இல்லை. மாப்போசி என்ன சொன்னார்? அப்போ தமிழ்நாடு, தமிழ் அடையாளம், தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நாம முக்கியத்துவம் இருக்கு. இது சப் நேஷனலிசம்னாரு, உபதேசியம்னாரு. தேசியம் இந்திய தேசியம்ன்றதுல மாப்போசி குழப்பமே இல்லை.
தமிழகம், ஆந்திரா, தெலுங்கு, கர்நாடகா, இது மராத்தி, குஜராத், இதெல்லாம் உபதேசியங்கள். இந்த உபதேசியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. பட் காமன் மதர்ன்றது மதர் இந்தியா தான், இந்திய தாய் தான். அதுல அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. சமரசமற்ற தேசியவாதியாக இருக்க முடியும், சமரசமே இல்லாத ஒரு தேசிய தமிழை போற்றவங்கள இருக்க முடியும்ன்றதுக்கு நிரூபணம் அவர் தான், மாப்போசி தான். இன்னும் சொல்ல போனா ஐயா பசும்பொன் தேவர் அப்படிதான் இருந்தார். பசும்பொன் தேவர் அவர்களுக்கும் இந்திய தேசியத்தில் அவருக்கு எந்த விதமான கேள்வி இல்லை, இந்திய இறையாண்மை பற்றி கேள்வி இல்லை. அதே சமயம் அசைக்க முடியாத தமிழர் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அந்த வழியில சிந்திச்சு பழகணுமே தவிர இவங்கெல்லாம் தேசத்தை பிட்டு வச்சு பிரிவினைவாதத்தை கொண்டு போறாங்க. அது நிற்காது, அதெல்லாம் நிற்காது. ஆனால் முதல்ல விஜய் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சு பேச சொல்லுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னா போகாது. அடுத்த ஒரு மாநாட்டில் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன அவர் ஏதாவது அவர் பேசினாருன்னா சொல்லுங்க, அவர் பேசுனது புரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப பேசுறது இப்ப கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காங்க. அண்ணன் இங்க இருந்து ராஜ்யசபால பேச போறாரு, எங்க அண்ணன் கமலஹாசன் பேச போறாருங்கிறாங்க. அவர் ஏதோ பேசினா புரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் தெளிவாக ஒரு தகவல் இல்லை. திருமாவளவன் பர்த்டே கூட கமல் சார் பேச உங்களுக்கு புரிஞ்சாது? ஒண்ணுமே புரியல. அதுதான் கடைசி வரைக்கும் புரியாமே எதுவும் புரியாது. இப்ப அந்த திருமாவளவன் பர்த்டேக்கு ஒரு விஷயம் அவரே சினிமால கமலஹாசன் பேசுறது கொஞ்சம் புரியுங்க. ஏன்னா அது ஸ்கிரிப்ட் அவர் எழுதுறது இல்ல, டப்பிங் வேற கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. அவரா பேசுற ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை விட நம்ம கஷ்டப்படுறோம் புரிஞ்சுக்கிறது. காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னு கமலஹாசன் கேளுங்க, 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன்னு அவரால் சொல்ல முடியாது. இப்போ நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில டக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன கேட்டாலும் நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அவர் கேட்டிருக்க பார்ப்போம், அந்த பதிலை வாங்கியிருக்க பார்ப்போம். நான் அரசியலை விட்டு போயிடுறேன். மாவை எடுத்து காலை எடுத்து அது வெள்ளையாக ஒரு மாவு, அது உருண்டையாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், சில வீடுகளில் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், சதுரமாகவும் இருக்கலாம், எல்லாம் சொல்லி நம்மளா அது இட்லின்னு புரிஞ்சுக்கணும். வெள்ளையா சொல்றாரு. இப்ப திருமாவளவன் பர்த்டே ஃபர்ஸ்ட் ஒரு விஷ் பண்ணிருங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். தனிப்பட்ட முறையில நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், அண்ணன் திருமாவளவன் மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா சாதாரண சமூக பின்னணியிலிருந்து வந்தவர் தான். இதே மதுரையில் தான் அவர் அரசு ஊழியராக வேலை செஞ்சிருக்காரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல, அந்த குற்ற புலனாய்வுத்துறை, அதில் தான் அவர் ஒரு எம்ப்ளாயியாக வேலை செஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி சாதாரண பின்னணி, அவர் வாழ்ந்தேன்னு சொல்ற கிராமம், அவர் பிறந்தேன்னு சொல்ற கிராமம், அவர் படித்தேன்னு சொல்ற பள்ளிக்கூடம், அந்த பின்னணியெல்லாம் இன்னைக்குமே பின்தங்கி இருக்கு. திருமாவளவனுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு போனாலும் அந்த பகுதிகளெலாம் சாதாரண சமூக பொருளாதார பின்தங்கிய பகுதிகள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப பின்தங்கி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து உருவாகி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கை கையில் வச்சு வட மாவட்டங்கள் முழுக்க ஒரு பெரிய தலைவராக வலம் வந்து இப்போ 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அதற்கான அரசியல் யுக்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு அதுக்கான கூட்டணிகளை உருவாக்கி அந்த கூட்டணிக்குள்ளேயே ரொம்ப சப்மிசிவாக தன்னை வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய அரசியல் ஆளுமை தான். அவர்கிட்ட நல்ல கிளாரிட்டி இருக்குது. அவர் பேசுகிறதுல பல விஷயங்கள் நான் உற்று கவனிப்பேன். ஒரு பெரிய கிளாரிட்டியோட பேசக்கூடிய தலைவர். அவர் சரியான அரசியல் நிலைப்பாடு எடுத்தார்னு வச்சுங்களேன், அவர் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, எம்பி சீட்டெலாம் இல்லை, இதோட ஹையர் லெவலில் இருப்பார். துரதிருஷ்டவசமாக அவர் பேசுகிறதெல்லாம் அறிவாலய ஸ்கிரிப்டாக போனதுனால அந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த சங்கிலிக்குள்ளே அடைபெற்றதுனால அப்படி இருக்கிறார். ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசுகிறப்ப தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், நான் வந்து ஒரு விஷயத்தில் பெருமைப்படுறேன் அப்படின்னார். என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இந்தியா முழுக்க இருக்கிற தலித் தலைவர்கள்லாம் அவங்களாம் உங்கள் கூட வந்துட்டாங்க. அவர் சொல்ல வர்றது ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து அத்துலேலேருந்து இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் சொன்னார். அவங்கெல்லாம் உங்கள் சைடு வந்துட்டாங்க. அவங்க நேரடியாக பிஜேபிக்கு வந்துட்டாங்க அல்லது பிஜேபி ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. ஒரு ப்ராமினன்ட் தலித் ஃபேஸ் இன் தி கண்ட்ரி. இன்னும் கூட நான் பிஜேபி அரசியலை சேலஞ்சு பண்ணி எதிரணியில் செயல்படுற ஆளாக நான் இருக்கேன். இதில் நான் பெருமைப்படுறேன், எதிரணியில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு அதை சொல்லும்போது அவருக்கு ஒரு பெருமை இருந்தது. அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான் அவர் வந்து இன்னும் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் இருக்காரு. இன்னும் அவர் பிஜேபியை புரிந்து கொள்ளலை, பிஜேபி அரசியலை புரிந்து கொள்ளலை. இந்தியா முழுக்க குறிப்பாக நரேந்திர மோடியால் வந்ததுக்கப்புறம் திருமாவளவன் மாதிரி உள்ளவங்க பேசுகிற தலித் அரசியலில் 90% ஆஃப் தலித் பாலிடிக்ஸை நரேந்திர மோடி பேசுகிறாரு. இந்த சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை, மரியாதையை, முக்கியத்துவத்தை, உயர் பதவிகளை எல்லாம் அவர் கொடுக்குறாரு. அம்பேத்கரை உலகரங்கில் ஐயா மோடி தூக்கி பிடிக்கிறாரு. இதுவரைக்கும் இந்திய அரசியலில் எந்த கட்சியும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி செய்யாத விஷயங்களை மோடி செய்கிறார், நரேந்திர மோடி செய்கிறாருன்றதெல்லாம் அவர் கண்ணை மறைக்குது. அப்போ எல்லாம் அவர் திருதராஷ்டிரன் மாதிரி இருக்கார். பிஜேபியை பார்க்குறப்போ அவர் திருதராஷ்டிரன் மாதிரி கண்ணை கட்டிக்கிறார். கண்ணு தெரியல, கண்ணை கட்டிக்கல, கண்ணு தெரியல. திமுக அறிவாலய ஸ்டாலின் இவங்கெல்லாம் பார்க்குறப்போ நல்லா விரிச்சு கண்ணை நல்லா விரிச்சு பார்க்குறாரு. அவருக்கு இல்லை இதெல்லாமே பெருசாக தெரியுது. அதெல்லாம் நானும் அவருக்கு தான் சொல்லுவேன், திருதராஷ்டிரன் மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள்.
நீங்கள் இந்த தேவையில்லாத ஒரு ஒரு ஃபால்ஸ் ஈகோம்பாங்கல்ல, நான் ஒரு ஆள் தான் பிஜேபி எதிர்க்கிறேன் தலித் லீடர்ஸில் இந்தியாவிலேன்ற அந்த ஃபால்ஸ் ஈகோக்குள்ளே போக வேண்டாம். அது சரியே கிடையாது. எத்தனை நாளைக்கு ஃபால்ஸ் ஈகோ பண்ணுவீங்க? அதனால் தேசிய அரசியலுக்கு வாங்க. இந்த மாதிரி பிரிவினைவாத அரசியல் விட்டு ஒதுங்கி நில்லுங்க. இதெல்லாம் குடும்ப அரசியல், கொத்தடிமை அரசியல். இந்த அரசியல் உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதை அவங்க தரப்போகிறதில்ல. நீங்கள் அவங்களோட பல மடங்கு சீசன்டு லீடர் திருமாவளவன். அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேசணுன்றது தான் என்னுடைய உங்கள் பார்வை அணுகுமுறை மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் நிச்சயம் மாறும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இவங்களோட கும்மி அடிக்க முடியாது அவரால். அப்படி தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு. அரசியல் 1000 விமர்சனம் உண்டு. அவர் எப்படி பிஜேபியை இந்துத்துவ அரசியலை கிளின்னு கிழிக்கிறாரோ அதுக்கு சற்றும் குறையாமல் நாங்களும் கிழிப்போம் அவர். ஆனால் அது அரசியல், பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. அதுதான் நடந்துச்சு இப்போ சம்பவத்தில். இப்போ தூய்மை பணியாளர் 14 நாளாக சென்னையில் வந்து போராடினாங்க ரிப்பன் பில்டிங் வாசலில் வச்சு. இவர் போய் நேரில் போய் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ட்டு வேகமாக போய் லெட்டர் எடுத்துகிட்டு போய் அறிவாலயம் போனார். வெளியில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அடுத்த நாள் பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் அப்படியே மாற்றிட்டார். பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது, அதை பண்ணால் வந்து குலக்கல்வி குலத்தொழில் மாதிரி ஆகிடும், அவங்க வம்சமே செய்கிற மாதிரி ஆகிடும், இது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறமே தவிர பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. பிரச்சனையே என்னன்னா அவங்களுக்கு சம்பளம் பத்தலை, சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கணும்னு தான் அவங்க போராடுறாங்க. இதை இப்ப போலீஸ்லாம் அரங்கம் பண்ண உங்களுக்கு எல்லாம் இதுதான் முரண்பாடுன்னு சொல்றேன். இப்ப தூய்மை பணியாளராக ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்கன்றது அவர் சொல்ல வர்றாரு. அதை நிரந்தரப்படுத்திட்டா அது குல அரசியல், குல ரீதியா வாரிசு ரீதியா பண்ற மாதிரி ஆயிடும், இது ஒரு வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்படின்னா தூய்மை பணியாளர்களை ரிசைன் பண்ண சொல்லுங்க. நீங்க யாரும் அந்த வேலைக்கு போகாதீங்க, நீங்களாம் படிச்சு முன்னேறுங்க, நல்ல வாழ்வாதாரம் தானே, வேலை வெட்டிக்கு போங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தற்காலிக பணியாளரா வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி நீங்க தூய்மை பணி செய்து கொண்டிருந்தால் அது குல அரசியல் இல்ல, குலக்கல்வி இல்ல, குலமுறை இல்ல. நீங்க நிரந்தரம் கேட்டு போராடினா தான் அது குலக்கல்வி. 15,000 அது குல சிஸ்டம். நீ டெம்பரவரியாவே இருந்து இதிலே கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சனாதனத்தை எதிர்த்த ஒரு சமூக நீதி. இது என்ன? அது நான் இவ்வளவு நேரம் அவரை பாராட்டி பேசினேன்ல, ஒரு பெரிய கிளாரிட்டி உள்ள தலைவர், எப்படி முரண்படுறாரு பாத்தீங்களா? இந்த ஸ்கிரிப்ட் அறிவாலய ஸ்கிரிப்ட். முன்னால பேசிட்டு போனது நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள போனார் இல்லையா, அது வந்து அவரோட சொந்த ஸ்கிரிப்ட். அதை நான் பாராட்டுறேன். தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்யணும்ன்றது எங்களுக்கு ஏற்புடைய கொள்கை. ஆனால் வெளியில வந்துட்டு இது குலமுறை வர்ணாசிரம் பேசினார் பாருங்க, இது வந்து அறிவாலய ஸ்கிரிப்ட். நான் திருமாவளவனுக்கு அதான் கேட்குறேன். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸை விடுங்க, அது சோரம் போன கட்சி. கம்யூனிஸ்டுகள் கொஞ்சமாவது லேசா அரும்பு மீசையாவது ஒட்டி இருக்கு, முறுக்கு மீசை இல்லைன்னா கூட அரும்பு மீசையாவது இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட். எங்கே போச்சு உங்களுக்கு? இல்ல உங்க ஃப்ரெண்ட் கோச்சுக்கு இருக்காரு யாரு, சு வெங்கடேசன். அதான் சொல்றேன், எங்க ட்விட்டர்ல அப்படியே பெருசா டைப் பண்ணி அறிவாலி அடிமைகளா தான் இருப்பீங்களான்னு கேட்கறேன். ஸ்கிரிப்ட் அங்கேருந்தா வருமா? நீங்க என்ன பேசணுன்ற ஸ்கிரிப்ட் அங்கேருந்தா வருமா? உங்களுக்கு சுயமா சிந்திக்க தெரியாதா? எல்லா விஷயத்திலுமே அறிவாலயம் பேச சொல்றீங்க. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு கத்தி எடுத்து வீசினது யாரு? திருமாவளவன். திரும்ப அறிவாலயத்துக்குள்ள போய் வெளியில வந்து இப்போது அதற்கான நேரம் இல்லை, இப்போது உள்ள காலகட்டம் அதற்கான காலகட்டம் இல்லை, பிற என்னத்துக்கு இப்போ எவ்வளவு நேரம் கத்தி சுத்தினேன்? கேள்வி வருது இல்ல? அது சொல்லாமலே வாய மூடிட்டு இருந்திருக்க வேண்டியவன். உங்க அறிவாலய எஜமா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பார்ல. லைட்டா கோச்சுட்டானு உள்ள போயிட்டு வந்தோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு உரிமை கோர்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக நிறைய சட்டங்கள்ல அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டு அவர்களது மறுக்கப்பட்ட உரிமைகள்லாம் மீட்டெடுக்கிற ஒரு கம்பீரமா எந்திரிச்சு நிக்கிறாங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்னு சொல்றவரு மறுபடியும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. மக்கள் வீறு கொண்டு எழுதுற நேரத்துல தலைவன் வீறு கொண்டு எழுதுற, தலைவர் அடிமை சாசனம் எழுதுறது, அதைத்தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காரு. தவறு. இதுவே போன ஆட்சியில வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் பண்ற திருமாண்ணே வந்து இப்ப எதுக்குமே பேச மாட்டேன், எதுவுமே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஸ்கிரிப்ட் அங்கேருந்து வருது. இவங்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, 2 MP 4 MLA. அப்ப இந்த தேர்தல் செலவுக்குன்னு தேர்தல் நிதி முடிஞ்சு போச்சு. அப்ப இவர் போற போக்க பார்த்தா 6க்கு மேல 10 வாங்கிடுவார். கம்யூனிஸ்டுகளே இப்படி ஆயிட்டாங்களே. பொது உடைமை பேசி, சோசியலிசம் பேசி, சமதர்மம் பேசின இயக்கம் 100 வருஷத்துக்கு மேல பாரம்பரியம். திருமாவளவனுக்கு இப்பதானங்க அரசியலுக்கு வரலாறு. 30 வருஷம் 40 வருஷம் இருக்குன்னு வச்சு, 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கட்சியோட வரலாறு அவ்வளவுதான் இருக்கும். அதுல வீச்சான வரலாறு சமீப காலங்கள்ல தான். ஆரம்பத்துல அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்சி வளர்த்துருப்பாரு. கம்யூனிஸ்ட் அப்படி இல்லையா? எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில இருந்தீங்க, உலகம் எல்லாம் ஆட்சியில இருந்தீங்க. ரஷ்யால இருந்து, சீனால இருந்து, ரஷ்யால இருந்து மட்டும் உங்களுக்கு எவ்வளவு ஃபண்டு வந்துச்சு? ரஷ்ய பணம் இங்க இந்திய கம்யூனிஸ்ட்க்கு வரலையா? அந்த முன்னேற்ற பதிப்பகம் எல்லாம் வச்சு மாஸ்கோல இருந்து எல்லாம் எவ்வளவு நீங்க கொலாபரேஷன்லாம் பண்ணீங்க, எவ்வளவு வேலைகள் நடந்தது. இன்னைக்கு எங்க இருக்கீங்க? நீங்களும் அறிவாலய திண்ணையில தான் இருக்கீங்க.
அதான் ஒட்டு திண்ணையில குடியிருக்கிறவங்கன்னு நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் சொல்லுவார். அது மாதிரி அந்த ஒட்டு திண்ணையில குடியிருக்கிறீங்க, தேவையில்லையே. அதே மாதிரி ஆணவ படுகொலை நடக்கிறது, கள்ளச்சாராயம் இது பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து காவல்துறை காரணம், லோக்கல் பாலிடிக்ஸ் காரணம். ஆணவ படுகொலைக்கு தனியான சட்டம் வேணும்னு திரும்ப கேட்டார்ல, அறிவாலயத்துக்கு போயிட்டு வர்றாரு. அதான் வேண்டாம், அதைத்தான் சொல்றேன். நீங்க நிறைய கம்பெனி இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள போனீங்கன்னா உள்ள போறப்போ அந்த பொருள் வேற மாதிரி போகும். கரும்பு வந்து உள்ள போறப்போ வேற, ஆலைக்குள்ள போறப்போ வேற மாதிரி போகும். ஆமா, அது உள்ளுக்குள்ள அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கிட்ட வரும்போது ஜீனியா சர்க்கரையா கொட்டும். உள்ளுக்குள்ள எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும், அந்த கழிவுகளே வெளியேறி சர்க்கரையா கொட்டும். கரும்பா உள்ள போனா கரும்பா தான் வெளியில வரணும்னு அவசியம் இல்லை, கிடையாது. அது மாதிரிதான் திரும்ப அவ்வளவுதான். போறப்ப அப்படி இப்படின்னு முறுக்கு காமிச்சு உள்ள போறவரு வெளியில வந்தவரை பதப்படுத்தப்பட்ட உணவு மாதிரி இப்ப அப்படியே பக்குவமா வந்து அதை பேக்கிங் போட்டுறான். டிஎம்கே காரன் பேக்கிங் போட்டு கிளிப் போட்டு முன்னாடி ஒரு வடிவேல் சொல்லுவார்ல, முன்னாலாம் அடிச்சு துவைச்சு தான் போவாங்க, இப்ப அடிச்சு துவைச்சு காய போட்டு கிளிப் வேற போட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவார்ல வடிவேல். அந்த மாதிரிதான் திமுக வந்து கூட்டணி கட்சிகளை அடிச்சு துவைச்சு காய போட்டு கிளிப் வேற மாட்டிட்டு போயிருவாங்க. இவங்களும் பாவம் ஏதோ 2 சீட்டு 2 எம்எல்ஏ ஏதோ அது அந்த பெட்டி கெயின்ஸுக்காக அவங்களோட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. வேற என்ன பண்ணும், பாவம் தான். ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து, வணக்கம், இந்த பிஸியான நேரத்துல வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.